ஏன்னா விபரீத ராஜயோகம்னு ஒன்று ஜாதகத்தில் இருந்தால் அவர் மட்டுமே எதிர்பாராத பணக்காரர் ஆவார். ஆனால் அதை இறைவனை தீர்மானம் செய்து 25% பேருக்கு தான் அந்த யோகத்தை தர்றார். இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். யதார்த்த யோகத்தில் வாழ்கிறவர்கள் ஒரு 50% பேர் இருக்கார்கள். பின்தங்கிய நிலையில் ஒரு 25% பேர் இருக்காங்க. மொத்தத்தில் 100%. 25% பேர் பணக்காரர்கள், 50% பேர் நடுநிலையில் உள்ளவர்கள், 25% பேர் கீழ்நிலையில் உள்ளவர்கள். அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்தா துரதிர்ஷ்ட ஜாதகமாக இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. யதார்த்தமாக தான் இருக்கும். அந்த ஊழ்வினை கர்மா என்பது வேலை செஞ்சு அவங்களுடைய ஒரு லிமிட்டோட நிறுத்தி வச்சிருக்கும். அதுதான் உண்மை. ஏனென்றால் ஒரு தெய்வமும் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனம், ஒரு அரசனும் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனம், பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரரும் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனம். இந்த 3 பேருக்கும் ஏன் இந்த நிலை, இந்த மாற்றம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு உரையாடுவேன். என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதை கேட்டு பயன்பெற்று உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னை நாட வேண்டும் என்று கூறி உங்களோடு இந்த பதிவை செய்ததற்கு ரொம்ப நன்றி சொல்லி உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.